25-30 வயசில் இல்லறம் தொடக்கும் போதே மனைவியை முதல் சரி கட்டுக் கொள்ள வேண்டும். மனைவி நீயனே சரி கட்டுறது. நீ அன்னதானம் செஞ்சா மனைவி தானே சரியாகிறா. அன்னதானம் செஞ்சா மகன் ஒழுங்கா நடப்பான். அன்னதானம் செஞ்சா தாய் தந்தை ஒழுங்கா நடப்பான். அன்னதானம் செஞ்சா நட்பு உயர்ந்த நட்பு அமையும். அன்னதானம் செஞ்சா உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அன்னதானம் செஞ்சா ஆழ்ந்து சிந்திக்கூடிய சிறப்பறிவு உண்டாகும். அன்னதானம் செஞ்சால் எதையும் கொண்டு அஞ்சாட்டஞ்சம் உண்டாகும். அன்னதானத்தின் சிறப்பு அதை போதிப்பதுதான் ஜீவகாணி ஒழுக்கமாகும். ஆகவே இளம் இருக்கும் போதே செய்து கொள்ளுங்கள். அதான் சொன்னா வள்ளுவன், அந்தறிவாம் என்றாத அறிஞ்சிக மற்றது பொன்றுகால் பொன்றா துணினா. பிறகு நினைக்கிறாதே நெருநல் உளநுறவு நிர்ணய பெருமை உடைத்து உலகம். நேற்று நல்லபடி இருந்தால் என்ன செத்தானுங்கிறது. இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதே செய்து கொள். நேரம் கிடைக்கும் போதே செய்து கொள். இந்த இதை போதிப்பதே ஜீவகாணி ஒழுக்கமாகும். இப்போ நம்ம சொல்றது நோக்கம் நம்ம இந்த சங்கம் செய்யுது. தொடர்ந்து நம்ம தொண்டர்கள் செய்து வருகிறார்கள். அன்னதானம் செய்ய செய்ய என்ன இருப்ப தொண்டர்கள் செய்து வருவதால் அவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது. ஞானி ஆவார்கள் என்பது தெரியும் எனக்கு. யார் ஒருவன் அன்னதானம் செய்கிறானோ அவன் புலாலை உண்ண மாட்டான். யார் ஒரு அன்னதானம் செய்கிறானோ பிற உயிர்படுகின்ற துன்பத்தை உணர்வான். யார் ஒரு அன்னதானம் செய்கிறானோ மனைவி முகத்தை பார்க்க புரிந்து கொள்வான். யார் ஒரு அன்னதானம் செய்கிறானோ தாய் தந்தைக்கு நன்றியுடன் நடந்து கொள்வான். யார் ஒரு அன்னதானம் செய்கிறானோ செல்வனை பெற்று வாழ்வான். யார் ஒரு அன்னதானம் செய்கிறானோ கடசுமையில் வாழ்வான். யார் ஒரு அன்னதானம் செய்கிறவனோ உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வான். யார் ஒரு அன்னதானம் செய்கிறவன் தன்னைத்தானே அறிவான். யார் ஒரு அன்னதானம் செய்கிறவன் ஞானி ஆவான். யார் ஒரு அன்னதானம் செய்வன் கடவுளவான். இதை போதிப்பதுதான் ஜீவகாணி ஒழுக்கமாகும். ஆகவே இந்த ஜீவகாணி ஒழுக்கத்தை பரப்புவதன் நோக்கமே மனிதனை கடவுளாக்குவதாகும். மனிதனை மனிதனாக்கும் ஜீவகாணி ஒழுக்கம். மனிதனை ஞானியாக்கும் ஜீவகாணி ஒழுக்கம். மனிதனை கடவுளாக்கும் ஜீவகாணி ஒழுக்கம். மனிதனை பெருமைக்குரியவனாக்கும் ஜீவகாணி ஒழுக்கம். மனிதனை சான்றவனாக்கும் ஜீவகாணி ஒழுக்கம். மனிதன் தொட்டெல்லாம் தொடங்க செய்வது ஜீவகாணி ஒழுக்கம். எதை நினைத்தாலும் சித்தி பெறுவது ஜீவகாணி ஒழுக்கமாகும். அவை இந்த உலகத்தில் எதை விரும்புகிறானோ அத்தனையும் தடையில்லாமல் தரக்கூடிய ஆற்றல் ஜீவகாணி ஒழுக்கத்துக்கு உண்டு. ஆகவே இந்த சங்கம் நூலை ராமலிங்க சாமிகள் அருளிய நோக்கமே நூலை எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த காட்சி செய்திருக்கிறார்.